பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் முதலாம் ஆண்டு நினைவு தினம் ஜூலை 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட உள்ளதை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு ஆக போகிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரும் 5ஆம் தேதி அவருடைய நினைவு தினம் என்பதனால அதற்கான இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகளுக்கும் அவருடைய தரப்புல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய கட்சியின் தரப்புல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இதற்கு இரு தரப்பிலுமே, அதாவது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு, அதற்கு எதிர்தரப்புல பல்வேறு நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். இப்படி பழிவாங்கல் நடவடிக்கை எதுவும் நடக்குமா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதனால் ஏற்படுமா என்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி இன்றிலிருந்து இந்த பெரம்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே தற்போது ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அதன்படி ஒரு ஷிப்ட் முறையில ஒரு ஷிப்டிற்கு 40 to 50 பேர் காவலர்கள் 8 இடங்கள்ல அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுகிறார்கள். இதற்காக ஒரு கட்டுப்பாட்டு அறை ஒன்றையும் பெரம்பூர் முரசொலிமாறன் பாலம் அருகே அமைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரமும் வாகன தணிக்கையும் முக்கியமான இடங்களில் அவர்கள் கண்காணிப்பிலும் ஈடுபடுவார்கள் என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரு தரப்பை சேர்ந்தவர்களும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்லாமல் பிற இடங்களிலும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களிலும் தொடர் சோதனையில் ஈடுபடுத்தவும் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.